அனைவருக்கும் வணக்கம். 2024 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு தரம் வாய்ந்த ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை தேடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2023ல மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு வேகமா எடுத்த கல்லூரிகள் எது. அது மட்டும் இல்லாம ஒரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடனே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஓபன் பண்ண உடனே வேகமா நிரம்புற கல்லூரிகள் எது, எந்த கல்லூரிகள் எல்லாம் வேகமா சீட்டு நிரம்பும் அப்படிங்கிறதெல்லாம் போன வருஷத்தை 2023 டேட்டாவை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரிகளா ஒரு 20 கல்லூரிகளை சொல்ல போறேன். இந்த 20 கல்லூரிகள்ல 10 கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜா இருக்கு, 10 கல்லூரிகள் வந்து பிரைவேட் காலேஜா இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த 20 கல்லூரிகள்ல எத்தனை சீட் இருக்கு, ஒட்டு மொத்தமா எத்தனை சீட் இருக்கு, எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை இதுல சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற காலேஜ் எல்லாமே வேகமாக, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு 1ன்னு சொல்லுவாங்க. இந்த 180ல இருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் வர்றாங்கல்ல, இந்த கட் ஆஃப்ல வர்ற மாணவர்கள் அதிகமா வேகமா போய் எடுக்கக்கூடிய கல்லூரிகள் இதுதான் அப்படிங்கிறத இப்ப சொல்லிடுறேன். இது முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள். ஸோ இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 20 கல்லூரிகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட்டை பாத்துறணும். எப்பவுமே மாணவர்கள் அதிகமா விருப்பப்படுறது கவர்மெண்ட் தான், அதுக்கப்புறம் தான் பிரைவேட். ஸோ அப்ப கவர்மெண்ட்ல ஒரு 10 கல்லூரிகள் வேகமா நிரம்புதுன்னு சொன்னல, அது எதுன்னு இப்ப சொல்லிடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இது வந்து நம்மளுடைய சென்னையில தான் இருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கோர்ஸ் இருக்கு. 17 கோர்ஸ் மட்டும் இல்லாம 1080 சீட் இருக்கு. 1080 சீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரோம்பேட்ல இருக்கு. ஸோ இந்த குரோம்பேட்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 12 கோர்ஸ் இருக்கு, 12 இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 780 சீட் இருக்கு. 780 சீட் இருக்கு. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமா நம்மளுடைய பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா பீளமேடுல நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கோர்ஸ் இருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதுல 25 கோர்ஸ் இருக்கு. இந்த 25 கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா 1434 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா 2023 வரைக்கும் இருந்திருக்கு. பாத்துக்கங்க அப்ப எந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் வேகமா நிரம்பி இருக்குன்னு. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது மதுரையில இருக்கு. இதுவுமே ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்டா 13 கோர்ஸ் இருக்கு. 13 கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒட்டு மொத்தமா 1029 சீட் இருக்கு. 1029 சீட் இருக்கு. ஓகேவா? அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 கோர்ஸ் இருக்கு. 14 கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரெக்டா 720 சீட் இருக்கு. 720 சீட் இருக்கு. சரியா? இப்ப முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த கட்டமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 கோர்ஸ் இருக்கு. 9 கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 720 சீட் இருக்கு. 720 சீட் இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில இருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கோர்ஸ் இருக்கு. 5 கோர்ஸ். அது மட்டும் இல்லாம 420 சீட் இருக்கு. இந்த 5 கோர்ஸ்ல 420 சீட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்ரி அப்படிம்பாங்க. சிக்ரியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காரைக்குடியில இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. இதுலயுமே வேகமா சீட்டு நிரம்பிடும். இது மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு. இந்த ஒரு கோர்ஸ். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா 40 சீட்டு தான் இருக்கு. வெறும் 40 சீட்டு. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கோர்ஸ் இருக்கு. 480 சீட் இருக்கு. 480 சீட் இருக்கு. சரியா? அடுத்த கட்டமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கோர்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 420 சீட் இருக்கு. புரிஞ்சிருச்சா? இப்ப ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜ் சொல்லிட்டேன். இந்த 10 கவர்மெண்ட் காலேஜும் வேகமாக மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய கல்லூரிகள். சரியா? 10 கவர்மெண்ட்டை சொல்லியாச்சு. என்னதான் நம்ம வந்து கவர்மெண்ட்டை சொன்னாலும் மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு போறது பிரைவேட்டை நோக்கி தான் போறாங்க. அப்ப அந்த பிரைவேட்டை நோக்கி போறாங்கல்ல, அந்த பிரைவேட்டை நோக்கி போகும்போது எந்த கல்லூரியை அதிகமா விருப்பப்பட்டு எடுக்கிறாங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்க ஏகப்பட்ட பிரைவேட் காலேஜ் இருக்கு. இருந்தாலும் 2023 அதிகமா மாணவர்கள் தேர்வு செய்த கல்லூரிகளை தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
அதன்படி பார்க்க போனோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜா பார்க்கப்படுறது நம்மளுடைய SSN. அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. SSN காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல 9 கோர்ஸ் இருக்கு. 9 கோர்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம இதுல 900 சீட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா PSG ஹைடெக். PSG ஹைடெக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பூர்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். இதுல 7 கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 600 சீட் இருக்கு. சரியா? அடுத்த கட்டமா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 12 கோர்ஸ் இருக்கு. 12 கோர்ஸ் மட்டும் இல்லாம 1602 சீட் இருக்கு. முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுல வந்து 14 கோர்ஸ் இருக்கு. 14 கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1461 சீட் இருக்கு. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. இதுல 12 கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1050 சீட் இருக்கு. அடுத்த கட்டமா நம்மளுடைய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நம்மளுடைய சென்னையில தான் இருக்கு. இந்த காலேஜ்ல 19 கோர்ஸ் இருக்கு. 19 கோர்ஸ். இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி. 19 கோர்ஸ் மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 2310 சீட் இருக்கு. ரொம்ப அதிகமான சீட்டு இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு. சோ அடுத்த கட்டமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லொயாலா ஐகாம்ல 5 கோர்ஸ் இருக்கு. 5 கோர்ஸ் மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 360 சீட் இருக்கு. லொயாலா ஐகாம் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. லொயாலானா ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கல்லூரி. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேற இருக்கு. சோ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ். RMK இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி தான். RMK இன்ஜினியரிங் காலேஜ்ல 11 கோர்ஸ் இருக்கு. 11 கோர்ஸ் மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1020 சீட் இருக்கு. 1020 சீட் இருக்கு. சரியா? அடுத்த கட்டமா நம்மளுடைய ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி ஹைடெக்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கதான் எங்க இருக்கு, நம்மளுடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கு. இதுவுமே இதுல 8 கோர்ஸ் இருக்கு. 8 கோர்ஸ் இருக்கு. 900 சீட் இருக்கு. 900 சீட் இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்த கட்டமா நம்மளுடைய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சென்னையில தான் இருக்கு. இதுல 14 கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1440 சீட் இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட 20 இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லியிருக்கேன். அதுல 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, 10 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுல நான் 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சொன்னேன்ல, அது 2023ல மட்டும் கிடையாது. வருஷம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரியா திகழ்றது மட்டும் இல்லாம மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுக்கிற கல்லூரி அந்த 10 கவர்மெண்ட் காலேஜ் தான். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த 10 பிரைவேட் காலேஜ்ங்கிறது 2023ல மாணவர்கள் எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த பிரைவேட் காலேஜ் நான் சொன்னதுல நீங்க நேரடியா போய் கல்லூரியை ஒரு முறை பார்த்துட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்ற கருத்தை கேட்டுக்கிட்டு நீங்க இந்த பிரைவேட் காலேஜ் 10 சொன்ன பாத்தீங்களா, அதுல சேருங்க. ஆனா மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நான் சொன்ன இந்த 10 பிரைவேட் காலேஜ்ல தான் அதிகமா இருந்திருக்கு. ரவுண்ட் 1லயே மாணவர்கள் அதிகமா தேர்வு பண்றது அந்த 180ல இருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு பண்றது இப்ப நான் சொன்ன கல்லூரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் படிப்புக்கு நம்ம சேனல் ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஸ். பாய்.